ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்தியாவை சேட்டலைட் மூலமாக பார்க்குறோம். சரிங்களா? இந்தியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நியூ டெல்லி, இந்தியா, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை. இங்க பாருங்கள், ராய்ப்பூர்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கு அங்கெல்லாம். எந்த அளவுக்கு லைட்டு எல்லாம் தெரியுது பாருங்கள். மணி 6:15 பாருங்களாம், எப்படி எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக தெரியுது. அந்த அளவுக்கு சேட்டலைட் இருக்குது. வா வா வா, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டிருந்தா டோர் பெல் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மாதிரி பாருங்கள். வா வா, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போது இங்கெல்லாம் நல்லா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கெல்லாம் ஃபுல்லாக வெறும் என்ன இருக்குது, பனிமேகங்கள். அங்கெல்லாம் பயங்கரமான குளிரில் இருக்குது. இப்போது எங்கெங்கே அந்த மேகங்கள் இருக்கோ அங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். ஏய், என்னங்க, கோயம்புத்தூர்லாம் நல்லா கூலிங்காக இருக்கட்டுக்கு, பயங்கரமான கூலிங் கட்டுக்கு. இங்கெல்லாம் ஹீட்டில் இருக்குது. ஹீட் இங்கே அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இங்கெல்லாம் நல்லா கூலிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, வா வா, இங்கே பாருங்க, நல்லா கூலிங் பாருங்க. லோ கூல், நல்லா கோல்டில் இருக்குது, நல்ல சரியான கூலிங். பார்க்கலாம். கம்பெனி இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. சேட்டலைட் மூலமாக இந்தியா பார்க்க இருந்தால் பரவாயில்ல. அவங்க ஏகப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் எவ்வளோ லட்சம் மரத்துக்கு போட்டிருப்பாங்க தெரியுமா? அடுத்த புயல் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன் நாங்களே 1.5 லட்சத்துக்கு தோப்படுத்திருக்கோம். திடீர்னு ஒரு காற்று வந்து மரத்தெல்லாம் சாய்ச்சிடுச்சுன்னா அவ்வளோதான். என்னோடய ஊர் வந்து கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், நெய்வேலி பக்கம், பேர் பிரியான் குப்பம் என்னோடய ஊர் நேம். நாங்கள் பெலா மரம், முந்திரி அதெல்லாம் குத்து எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. புயல் மட்டும் எதுவும் வரக்கூடாது, வந்தால் அவ்வளோதான். நாங்கள் 1.5 லட்சத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெலா மரம் நம்பி எடுத்திருக்காங்க. பார்க்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வர இருந்தால் சரி. இந்த மாதம் மட்டும் எப்படியாச்சும் கடந்துடணும். பார்க்கும், நானும் டெய்லிக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, ஏதாச்சும் உருவாதா இல்லை ஏதாச்சும் பயங்கரமாக காட்டுறது விழப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக இருந்து பாருங்க. கடல்லாம் எந்த அளவுக்கு மேகங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இங்கெல்லாம் நல்ல மேகங்கள், இங்கே தான் நல்ல மழை மேகங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா. வா, வேறு லெவல் வேறு லெவல். இங்கே பாருங்கள், சேட்டலைட் மூலமாக மேகங்கள் எப்படி காமிக்கிறாங்கன்னு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது. நீங்களும் அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. நீங்களும் அப்போ அப்டேட் பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட் நாளைக்கு கொடுக்குறேன். டெய்லிக்கு மார்னிங் 6:30 மை அப்டேட் வரும். ஓகே, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா ஒன் டைம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இதுதான் இந்தியா, தாய்நாடு. இட்ஸ் மீ தமிழ்நாடு. பாருங்க, தமிழ்நாடு மேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஏதாச்சும் இந்தியாவில் மேப் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இல்லை, இதை பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது பாருங்க. இதுதான் தமிழ்நாடுன்றது. பார்க்கும் தமிழ்நாடு எப்போ மாறுதுன்ட்டு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.